புதிதாக அரசியல் கட்சி துவங்கிய விஜயின் மக்கள் பணி சிறக்கட்டும் என வாழ்த்தியுள்ள திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி துவங்க அனைவருக்கும் உரிமை உண்டு என கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் என்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சம் முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். விஜயின் அரசியல் கட்சி தொடக்கத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இளைஞர்கள் மற்றும் படித்தவர்கள் அதிகளவு அரசியலுக்கு வர வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளார். இன்னும் அதிகமான பேர் அரசியலுக்கு வர வேண்டும். நான் எந்தெந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் படிப்பவர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம். தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள், நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன். இன்னும் நிறைய தலைவர்கள் வரணும்னு நான் கேட்கிறேன். திராவிடம் என்ற சொல்லை தவிர்த்து கட்சிக்கு பெயர் வைத்ததே பெரிய வெற்றி என்று விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல பேரா இருக்கு தமிழக வெற்றி கழகம்ங்கிறது. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்ன மகிழ்ச்சின்னா அதுல ஒரு இந்த திராவிடம்ங்கிற ஒரு பேர் இல்லாம இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி தான், பெரிய வெற்றி தான். நான் வாழ்த்துறேன், நம்பிக்கை வாழ்த்து. அவர் கூட இருக்கிற தொண்டர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். தமிழக மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். விஜய் தொடங்கியுள்ள கட்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அரசியல் என்ற பெருங்கடலில் நீந்தி கரை சேர்பவர்களும் உண்டு, மூழ்கி போனவர்களும் உண்டு என்றும், விஜய் கரை சேருவாரா மூழ்கி போவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவும் கூறினார். அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்துல நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்ல மூழ்கி போறாரான்றத தேர்தலில் நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். இதனிடையே விஜயின் அரசியல் வருகைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நடிகர் விஜய் அவர்கள் கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். அரசியல் பிரவேசத்திற்கு வாழ்த்துகள் நண்பா என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் ராகவா லாரன்ஸ், புதிய பயணத்தில் உங்கள் வெற்றிக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய்க்கு நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 6 months முன்னாடியே நான் 2026 இலக்காக வைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பயணம் தொடர வேண்டும் என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இணைந்து பயணிக்கக்கூடிய இடங்களில் இணைந்து பயணிப்போம் என விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள இலங்கை முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச, புதிய அத்தியாயத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.